மாடி மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நைட்டு பலத்த மழை இருக்குது. என்னத்தை பண்ண போகிறோம்? எம்மாடி முருகா. சரி, நைட்டு சப்பாத்தி சாப்பிட்லான்ட்டு வந்தேன். என்ன பண்ணுற நம்ம தலைவர் வழுக்குதுக்கு பழி காரணம். எத்தனை சாமி வந்ததையா இங்கு, எத்தனை சாமி வந்ததையா. சாய்ராம், வணக்கம் சார். சாப்பிட்டீங்களா சார்? என்ன சார் சாப்பிட்டீங்கோ? யார் கொடுத்தது சார்? பவானி அண்ணி சார். அண்ணி சார். அண்ணி 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 பாயனா போட்டிருக்காங்க. தொப்ப கடை நினைஞ்சு வந்திருக்கேன். ரெயின் கோட் வர கீஞ்சிச்சு. கை தட்டு பாரு, இங்கே பாரு ஃபுல்லாக ஈரம். ரெயின் கோட் கீஞ்சிச்சு. அங்கே போனேன்னா இங்கே பாரு வண்டியை விட்டுட்டு இறங்கினேன். இங்கே பாரு ஒரு ஆட்டோக்கார ஸ்பீடாக போனான். ரெயின் கோட் பட்டு டர்ன்னு கீஞ்சிச்சு. அது கீஞ்சது படப்படன்னு வச்சு தூக்கி போட்டு வந்து தொப்பாட்டி நினச்சிட்டேன். அப்பா எம்மா 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 எம்மாடி. சொக்கா கை தொட்டு பாரு, கை தொட்டு பாரு, ஈரமாக இருக்கேன். அதாவது வெயில் கிடையாது, மழை கிடையாது, குளிர் கிடையாது, பனி கிடையாது. ராஜ வாழ்க்கை. வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னு எல்லோரும் அதிகாரமாக இங்கே பாருங்க. டெய்லியும் கூட காமிக்கிறேன். வீட்டுக்கு வரவங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஆழமாக கடிக்கிறாங்க. கடி தப்பு இல்லையா? கடிக்கிறது தப்பு சூரியே. தலைநாயிரம். அதாவது கெட்ட நேரமாக இருந்தாலும் ஒட்டகத்துக்கு என் பாட்டு சிவனேன்ட்டு அங்கே டெலிவரி கொடுத்து இறங்கினேன். ஒரு ஆட்டோக்காரன் மூலமாக கூட ஸ்பீடாக போனான் பாரு. அந்த சைடில் மீட்டர் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, பறக்கு டர்ன்னு கிஞ்சிச்சு. மெலிஸ் பிளாஸ்டிக் அது பைத்திய மாதிரி இருக்கு. போட்டு நான் சொல்கிற வண்டியை கேட்டு போட்டேன். இவன் நான் இப்போ அது எங்கே கிடைக்குன்னு தேடணும். நம்ம 100 ரூபா 150 ரூபா முடிஞ்சு. ஏன்னா 1000 ரூபா 2000 ரூபா வாங்கி ஏன்னா மறந்து வச்சுட்டு தொலைஞ்சி போச்சா மன கஷ்டமாக இருக்கும். 100 ரூபா ஒழிஞ்சு போட்டோன்னு விட்டுடலாம். மூச்சு வாங்குதுங்க இந்த மலையில் வண்டி ஓட்டுன்னு வர்றதுக்கு. எங்கே மேடு இருக்குது, எங்கே பள்ளம் இருக்குது. நம்ம ரோட் டேக்ஸ் கட்டுறோம், அப்புறம் வண்டிக்கு எல்லா டேக்ஸும் கட்டுறோம், இந்த டோல்கேட்டும் கட்டுறோம். ஆனால் ரோடு எங்கே சரியாக இருக்கா சொல்லுங்கள்? வண்டி வாங்குறப்போவே ரோட் டேக்ஸ் போட்டு தான் வாங்குறாங்க. அப்படின்னா நான் ரோடு க்ளீனாக வச்சுருங்க. எங்கே பார்த்தாலும் குண்டும் குழி டமால்ட்டுமே. அதாவது நம்ம வந்து காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி சாயங்காலம் வர வரைக்கும் நம்ம உயிர் நம்ம கிட்டே இல்லை. சென்னையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ மேடு பள்ளம். தட 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 ஆகும். அங்கே சோரிநூறுலாம் போயிருந்தேன். பயந்து போனேன். எங்கே பள்ளம் வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. டபுக்கு ஏறுறது வீடு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மலையில் பத்திரமா இருக்க சொல்ல எல்லாரையும்.